Thank you, everybody. Thanks for joining. Now, I'm going to place everybody on mute. நம்ம எப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதர்வைஸ் நம்ம கேட்காது. கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் வி ஸ்டார்டட் அப்போஸ்டல் பால், அதாவது இந்த ரோமன்ஸ் எபிசலோட ஆக்கியோன், தி ஆத்தர் ஆஃப் ரோமன்ஸ், அப்போஸ்டல் ரோம், அது அப்போஸ்டல் பாலை குறித்து நம்ம நிறைய கற்றுக்கொண்டோம். த வே ஹி வாஸ் brought up, அவருடைய பேஷன், அவருடைய அழைப்பு எல்லாவற்றையும் குறித்தும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு விதங்கள்ல பார்க்க போறோம். ஒண்ணு இந்த ரோமன்ஸ் புக்கோட பர்பஸ் என்ன, இதோடைய நோக்கம் என்ன, எதற்காக இதை பவுல் அடிகளார் எழுதுகிறார் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸோட அந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம பார்க்க போறோம். முதல் 7 வசனங்கள் மட்டும்தான் இன்னைக்கு தியானிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்டர் பை சாப்டரும் போக முடியுமான்னு தெரியல. அட் த சேம் டைம் வேர்ஸ் பை வேர்ஸும் நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாது. இட்ஸ் கோயிங் டு டேக் a lot of time. So roughly I thought we will kind of try to finish in ஒரு 12 வீக்ஸ்ல பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ தட் ஓவராலா ஒரு புக்கை நம்ம முடிச்ச மாதிரி ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அதுல மெயினா பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே லாஸ்ட் வீக் ஐ டோல்ட் யூ there was this one pastor, he preached every week ஒரு நாள் ப்ரீச் பண்ணி ஃப்ரம் ரோமன்ஸ் 11 வருஷத்துக்கு அவர் ப்ரீச் பண்ணாரு. அப்படின்னா யூ கேன் இமேஜின் த டெப்த் ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் திஸ் ரோமன்ஸ். புக் ஆஃப் ரோமன்ஸ் நம்ம இன்னும் படிக்க சில சுவாரஸ்யமான இதெல்லாம் வரும். ஒன் ஆஃப் த திங்ஸ் வாஸ் ஒரு அகஸ்டீனியன் மாங்க் பத்தி சொல்றாங்க. அக்கார்டிங் டு தி ஆர்டர் ஆஃப் அகஸ்டீன், he was a monk. அந்த மாங்க் என்ன பண்ணுவாராம், he was so weighed down with the guilt of sin. பாவத்தின் உணர்வுனால ரொம்ப அதிகமா அவரு பாதிக்கப்பட்டார் இந்த அகஸ்டீனியன் மாங்க். அதனுடைய விளைவாக என்னன்னா, அடிக்கடி போய் கன்ஃபெஷனுக்கு போவார். அதாவது அந்த அவருடைய சுப்பீரியர்ஸ்லாம் எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு அது என்ன ஆன்சர் கொடுத்தாலும் அவருக்கு பதிலே வரல. டு தி எக்ஸ்டென்ட் எப்படி ஆச்சுன்னா, இவர் கன்ஃபெஷன் சொல்றது சர்ச்ல வராருனாலே அங்க இருக்கவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்களாம். ஏன்னா வந்தாருன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காருவாரு. அந்த அளவுக்கு அவரோட வெயிட் ஆஃப் சின் வாஸ் இன்சைட் ஆஃப் ஹிம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கடைசியில அவர் சர்ச் சர்வீஸ்ல அவரால் இருக்க முடியல அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணாங்க, காலேஜ்ல டீச் பண்ண அனுப்புறாங்க. அவர் டீச் பண்ணும்போது புக் ஆஃப் ரோமன்ஸ் படிக்கும் பொழுதுதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம், நம்முடைய சால்வேஷன் கிரேஸ்னாலதான் கொடுக்கப்படுகிறது, நாட் பை மெரிட்ஸ்ன்றது அவருக்கு புரிந்து அந்த நாள்ல தான் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன் ஆகுது. இது வேற யாரும் இல்ல, மார்ட்டின் லூத்தர். அவரால் தான் அந்த ரெஃபர்மேஷன் வந்தது. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் த்ரூ த புக் ஆஃப் ரோமன்ஸ் வாழ்க்கை மாறினவர்கள் இருக்கிறார்கள். ஸோ as we study the word of God, I believe not only we get to hear what the word of God says, but also we'll have to allow the word of God to work through us, to change us to the kind of person that God wants us to be. தேவன் நம்மை எப்படி இருக்க விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு ஓப்பன் மைண்டட்னஸோட நம்ம இதுல பங்கு பெற போகிறோம். சரி, முதல் காரியம் இன்னைக்கு ஓப்பனிங் என்ன அப்படின்னா, இந்த புக் ஆஃப் ரோமன்ஸோடைய நோக்கம் என்ன, வாட் வாஸ் த ரீசன் இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் எழுதப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தேன், ஒரு குறிப்பிட்ட சின்ன ஸ்மால் ரைட்டிங் ஒன்று அனுப்பியிருந்தேன். நீங்க அதை படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதை குறித்த ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம் திங்ஸ் ஆல்சோ டுடே ஈவினிங் அபவுட் வை த புக் ஆஃப் ரோமன்ஸ் வாஸ் ரிட்டன். அந்த ஓவர்வியூ ஆஃப் புக் ஆஃப் ரோமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, இட்ஸ் அன் எக்ஸலண்ட் வீடியோ. ஒரு குறிப்பிட்ட 7 நிமிஷத்துக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் யூ கேன் கேதர். அட் த சேம் டைம் நான் ஒரு சின்ன பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன், அதுலயும் ரோமன்ஸோடைய நீட் என்னன்னு சொல்லி அங்க போட்டிருக்கும். இப்போ I just want to share something. We'll start with the book of Romans. எதற்காக அது எழுதப்பட்டது அப்படின்றதுல I'm going to start now. I'm just sharing the screen. நீங்க லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஃபுல்லா வரும். அதே மாதிரி யூ கேன் பிஞ்ச் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நம்ம போட்டோ ஜூம் பண்ற மாதிரி ஜூம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும்.
சரியா? வெரி குட், பிரைஸ் காட். 1 minute. சரி, பர்பஸ் ஆஃப் த புக் ஆஃப் ரோமன்ஸ். நவ வில் ஸ்டார்ட். முதல் என்ன பார்க்குறோம்னா, டு கிளாரிஃபை த காஸ்பல். 3 பர்பஸ் நம்ம வந்து ஓவராலா வி கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன்னு வந்து டு கிளாரிஃபை த காஸ்பல், அது என்னன்னு சொல்லி நம்ம இதை பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து டு யூனிஃபை த சர்ச். மூணாவது டு ப்ரொக்ளைம் த பவர் ஆஃப் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். முதலாவது ஒண்ணு சுவிசேஷம். சுவிசேஷம் அப்படின்றது என்ன அப்படின்ற கிளாரிட்டிய கொண்டு வர்றதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறார். ரெண்டாவது திருச்சபையை ஒருமுகப்படுத்துவதற்காக, அது வந்து ஒரு ஒருமனப்படுத்துவதற்காக பவுல் அடிக்கிறார், இந்த ரோமருக்கு அந்த நிருபத்தை எழுதுகிறார். மூன்றாவது அவர் வந்து தேவன் கொடுக்கிற அந்த நீதி, அந்த பரிசுத்தம், அதனுடைய வல்லமை என்ன அப்படின்றத அவர் வந்து விளக்க முற்படுகிறார். ஸோ ஓவராலா நம்ம பேசணும்னா 3 purposes we can derive, but according to our study we can also get to know இன்னும் அதிகமான காரணங்கள் கூட நம்மளால கண்டுபிடித்து எடுக்க முடியும். இந்த 3 வச்சு நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த 3 என்ன நம்ம தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஓவரால் தீம் ஆஃப் ரோமன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது கிளாரிபிகேஷன் ஆஃப் காஸ்பிள் சொல்றோம்ல, அப்போ அந்த காஸ்பிளை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது, அதனால இங்க போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா, the righteous God saving an unrighteous man without compromising on his righteousness. ஸோ அந்த கிளாரிட்டி எப்படி, காஸ்பிள்னா என்ன, ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஓவராலா ரோமன்ஸ் வந்து கத்துக்கிறது என்னன்னா, மிக 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 பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர், நம்ம அழகா பாடுறது போல சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். அது அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவர் சுத்தமா பரிசுத்தமே இல்லாத ஒரு மனுஷனை ரட்சிக்கணும். அந்த பரிசுத்தமே ஆக்க முடியாத ஒரு மனுஷனா அவன் காணப்படுகிறான். நீதியில, அதாவது லா கொடுத்து பார்த்தாச்சு, அன்பா பேசி பார்த்தாச்சு, ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்தாச்சு, அவங்கள வந்து எக்ஸைல் அனுப்பி பார்த்தாச்சு, ஆனா பரிசுத்தமே ஆக்க முடியல அவனை. சோ பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர், பரிசுத்தமே ஆக்க முடியாத ஒரு மனுக்குலம். ஆனா இந்த பரிசுத்தமாக்க முடியாத மனுக்குலத்தை அவர் எப்படியாவது ரட்சிக்கணும். இந்த ப்ராசஸ்ல வந்து தன்னுடைய அந்த பரிசுத்த தன்மையை ஆண்டவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம, அதை வந்து பரிசுத்த குறைச்சல் ஆக்காதபடிக்கு அதை அவர் செய்ய வேண்டும். அதை ஆண்டவர் எப்படி செய்யறாரு அப்படின்றதுதான் இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ். சரிங்களா? So the righteous God saving an unrighteous man without compromising on his righteousness. This is the overall theme of the book of Romans as we get to know. Now to clarify the gospel, சரி அப்படின்னா என்ன, இதோட கீ அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, பாலோட டீச்சிங்ல ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, gospel only had the power to save, no other power could save அப்படின்றத அவர் ரொம்ப ஆணித்தரமா அவர் சொல்ல வர்றார். See, gospel வந்து குட் நியூஸ். அந்த குட் நியூஸ் வந்து ஏதோ ஓகே நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சும்மா ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப் அப்படின்னு மட்டும் இல்லாம, இந்த காஸ்பிள் வந்து நம்ம வந்து நம்முடைய பழைய பாண்டேஜஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணி கொண்டு வருது அப்படின்றது மட்டும் இல்லாம, நம்ம ரட்சிக்கவும் நம்ம வந்து பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவோம். ஒன்லி த காஸ்பிள் ஹேஸ் பவர் அப்படின்றது ரொம்ப ஆணித்தரமா பவுலடிகளார் சொல்லுகிறார். அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, அவர் பை ஹிம்செல்ஃப், அதாவது he has been an eyewitness to so many miraculous things that the gospel has been able to do. அந்த பரிசுத்தமான அந்த பவுல் பிரசங்கிக்கிற அந்த அந்த வார்த்தையின் மூலமாக எப்பேற்பட்ட காரியங்களை அடைய முடியும் என்பதை வந்து அவர் ரொம்ப அழகா அங்க விளக்குறத நம்ம இங்க பார்க்கிறோம். அதனால்தான் he says gospel alone has the power to save அப்படின்றது our one of the argument that he wants to bring forth. Now I just want to tell you something interesting. Now நம்ம நான் கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவர் அறியாதவங்க, ஆண்டோட வசனத்தை விட்டு பேக் சைட் ஆனவங்க, இப்படிப்பட்டவங்களுக்குலாம் நம்ம வந்து காஸ்பிள் சொல்லும் போது
நம்மளுடைய யூஸ்வலான அப்ரோச் என்ன அப்படின்னா, நம்ம அவங்களுடைய ஒரு காரியத்துக்காக நம்ம ஜோம் பண்ணி அவங்க வந்து அந்த ஒரு விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சில இடங்கள்ல அது வந்து ஒரு ஜோசியக்காரன் ஜோசியம் கேட்கிற மாதிரி, இல்ல ஒரு மந்திரவாதிட்ட போய் மந்திரம் பண்ணிட்டு வந்த மாதிரி இவங்கள்ட்ட ஜோம் பண்ணோம், நமக்கு சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு they tend to carry on with their life. இது நார்மலா நடக்கக்கூடியது. ஆனா ரொம்ப ஆழமா யோசிக்க நான் மினிஸ்ட்ல வர கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, நிறைய டைம் we want to prove that the power of God is evident for everybody அப்படின்றத ஆண்டோட வல்லமையை ப்ரூவ் பண்ணிட்டு த்ரூ அ ஹீலிங்கோ த்ரூ அ ப்ராஃபஸியோ ஏதோ ஒண்ணு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம காஸ்பல் ஷேர் பண்ணணும்னு சொல்லி முற்படுகிறோம். ஆனா ஆக்சுவலா மோர் பவர்ஃபுல் எது அப்படின்னா தி அதர் வே ரவுண்ட். when we tend to share the gospel, who Jesus is, what he has done on the cross of Calvary, his power over resurrection, அந்த காஸ்பலை ஷேர் பண்ணும் பொழுது ரொம்ப அப்புறம் தான் எனக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சது, அந்த காஸ்பலுக்கு தான் வந்து அந்த பாண்டேஜ் பிரேக் பண்ற பவர் இருக்கிறது. So when we share the gospel, நம்ம இன்னைக்கு யாருடைய நாமத்தினால ஜோம் பண்ண போறோம். இப்ப கூட ஒருத்தவங்க வீட்டுல பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தை உங்களோட ஷேர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க போயிட்டு அவங்களுக்காக ஜோம் பண்ற நீங்க சொல்லும் பொழுது அந்த யார்கிட்ட ஜோம் பண்ண போறீங்க, எது நிமித்தமா அவர்கிட்ட ஜோம் பண்ண போறீங்க அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா the word of God படியும் சரி, நம்முடைய எல்லாருடைய அனுபவங்களின் படி we get to know in the word of God has the power to save. Gospel has the power to save. அதனால probably next time when you want to share the gospel to somebody, இதை ட்ரை பண்ணி பாருங்க. gospel has the power. the other way around. நம்ம இதை நான் நிறைய பார்த்தது வந்து யாருடைய சாட்சியம்னா இவாஞ்சலிஸ்ட் ரெயின்ஹார்ட் பாங்கே. இவாஞ்சலிஸ்ட் ரெயின்ஹார்ட் பாங்கேயோட if you get time, you guys யூடியூப்ல நிறைய இருக்கு. just listen to his sermons. I mean அவ்வளவு பியூட்டிஃபுல். ஆப்பிரிக்கால அவர் வந்து அவ்வளவு பேரை ரட்சிப்புகளை கொண்டு வந்தாரு. திரும்ப திரும்ப அவருடைய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, gospel has the power to save. Jesus has the power to save. வேற ஒண்ணும் இல்ல. அந்த gospel sharing brought about that great change. So continuing with Apostle Paul's declaration, இவர் அதான் சொல்றாரு என்ன அப்படின்னா, gospel has the power to save. So அவருடைய one of the purpose for writing the book of Romans is to clarify the gospel. அடுத்தது வந்து to unify the church. அதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, காஸ்பல் வந்து யூதர்களுக்கு மட்டும் அல்ல, யூதர் அல்லாதவர்களுக்கும் அதே காஸ்பல் தான். அவர் அதே ஆண்டவர் தான். அவர் யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் மற்ற எல்லாருக்குமே சேர்த்து அவர் தான் ஒரே காஸ்பல் தான், ஒரே சால்வேஷன் தான் அப்படின்றத அவர் சொல்ல வேண்டிய ஒரு நீடு வந்துச்சு. அதுல ஒரு நோட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. என்னன்னா, the Roman church வந்து it was established around AD 30. அப்போ AD 49 வரைக்கும் சர்ச் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த AD 30ல சர்ச் ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல இந்த எருசலேம்ல இருந்து சிதறண்டு போய் பல காரணங்களுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு அவங்க ரோமாபுரிக்குள்ள வர்றாங்க. அந்த ரோமன் கம்யூனிட்டி பீப்புள்லாம் சேர்ந்து, ரோமன்ஸ்ல இருக்கக்கூடிய ஜூயிஷ் கம்யூனிட்டி பீப்புள்லாம் சேர்ந்து சபையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ AD 30ல இருந்து AD 49 வரைக்கும் அது நல்லா போயிட்டு இருக்குது, சர்ச் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த AD 49ல நடந்த அங்க உள்நாட்டு ஒரு சில பிரச்சனைகளினால அப்போ இருந்த ஒரு ரோமன் எம்பரர் வந்து அத்தனை ஜூஸையும் ரோம் விட்டு வெளியேறும்படி அவரை வந்து எக்ஸைல் பண்ணிடுறாங்க. they cannot stay in Rome அப்படின்னு சொல்லி they've been exiled to many other nations around them, many other cities and nations around them. So இப்போ ரோம்ல வந்து அந்த இந்த பீப்புள் எக்ஸைல்ல போறதுக்கு முன்னாடி how the church of Rome was அப்படின்னு பாத்தீங்கன்னா, predominantly it was Jewish Christians and there were a handful of non-Jewish Christians also. But அந்த Jewish Christians நிறைய இருக்கிறதுனால நமக்கே தெரியும் ஜூவிஷ் உடைய பண்பாடுகள் அந்த சபையில நிறைய தெரிஞ்சது. அவங்க ஆராதனை நடத்துறதுல இருந்து, அவங்க பிஹேவியர்ஸ்ல இருந்து, அவங்க பாரம்பரியத்துல இருந்து, பழக்க வழக்கத்துல இருந்து எல்லாத்துலயுமே ஜூவிஷ் கல்ச்சர் வாஸ் ரைட் ராயலி பீயிங் ரிஃப்ளெக்டட். இப்போ சோ அந்த வாசனை, ஜூவிஷ் வாசனை இருக்குது அந்த சர்ச்ல.
இப்போ AD 49 வந்து எல்லாரையும் வந்து ரோமன் எம்பரர் வந்து துரத்தி விட்டுறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அந்த லீடர்ஷிப், ஜூவிஷ் லீடர்ஷிப், ஜூவிஷ் வே ஆஃப் கண்டக்டிங் சர்ச் அண்ட் எவ்ரி திங் நவ் இஸ் டோட்டலி கான். இப்போ நான் ஜூவிஷ் பீப்புள் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நான் ஜூவிஷ் காங்கிரிகேஷன் அங்க வளருது. அது வளர்ந்துட்டே இருக்க சூழ்நிலையில இப்போ நான் ஜூவிஷ் ட்ரெடிஷன்ஸ் ஆர் brought in. இவங்களுடைய வழக்கத்தின்படி, இவங்களுடைய அறிந்து இருக்கிறபடி இவர்கள் செயலாற்ற ஆரம்பிக்கிறாங்க. நான் ஜூவிஷ் லீடர்ஷிப்பும் உருவாகி வருகிறது. இப்படி கொஞ்ச வருடங்கள் போது AD 54ல இன்னொரு ரோமன் எம்பரர் என்ன பண்றாரு, திருப்பியும் ஜூவிஷ் எல்லாம் திரும்பி வரலாம், திரும்பி அவங்களை பெர்மிட் பண்றாரு. நவ் இப்போ அவங்க எல்லாம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சடனா வந்து பாக்குறாங்க, சர்ச் அவங்க விட்டுட்டு போன அந்த ஹோம் சர்ச் மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரவே இல்லை. பிகாஸ் so many things have changed. So there is a sizable number of Jewish congregation, there is a sizable number of non-Jewish congregation. So இப்போ ஒரு கல்ச்சுரல் மிக்ஸ் மாதிரி அது ஆகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பால் வந்து he also intends to unify the church with his teaching. அப்போ வந்து அந்த சர்ச்ல பிரிவினை இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, but there were some tensions that were happening. So one of the reason for Paul writing to Romans is to unify the church. Now the next reason why Paul writes is he wants to declare the power of righteousness that God gives to us. அந்த தேவன் நமக்கு உண்டாக்குகிற அந்த நீதி, அது வந்து எந்த மனுஷனுடைய எதுனாலையும் வராது. அதாவது நீ வந்து உன்னுடைய ஃபாஸ்டிங்னாலேயோ, உன்னுடைய யூத மார்க்கத்தினாலேயோ, உன்னுடைய சர்க்கம்சிஷன் ட்ரெடிஷன்னாலேயோ அது வரவே வராது. ஆண்டவர் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தாலே ஒழிய நம்ம தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வர முடியாது. அதாவது இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம வந்து பரலோகம் போகணும். பரலோகம் போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டை வச்சிருக்காரு. பண்ணவே முடியல. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த ஸ்டாண்டர்டை கொடுக்கிறாரு, நம்மளால அதை அட்டைன் பண்ண முடியாது. சோ அந்த ரைச்சியஸ்னஸோட பவர் நம்ம மேல வருகிறது. வாட் கைண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்றது அவரு எக்ஸ்பிளைன் பண்ண முற்படுகிறார். சோ 3 points we have shared. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கிளாரிஃபை த காஸ்பல், டு யூனிஃபை தி சர்ச், டு ப்ரோக்ளைம் த பவர் ஆஃப் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். இந்த பர்பஸ் நம்ம அறிந்து கொள்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த கான்டெக்ட்ல நீங்க ரோமன்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய வசனங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபைடா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் த புக் ஆஃப் ரோமன்ஸ். சரி, பிரைஸ் லார்ட். ஓகே, நவ் ஐ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர், பட் பிஃபோர் தட் டஸ் எனிபடி ஹேவ் எனிதிங் டு ஷேர்? யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? நீங்க பார்த்த வீடியோ பேஸ் பண்ணி, இல்ல உங்க ஸ்டடி பேஸ் பண்ணி, what could be the reason Paul is writing? Anybody likes to share, add something? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்க மைக்ரோஃபோன் அன்மியூட் பண்ணிட்டு you can start sharing. Anybody? சரி, okay, we'll go on. Probably if you have any questions or thoughts to share, we can reserve it for the close of this meeting. சரி, நம்ம கடைசியில இறுதியில நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். சரி, we are proceeding with our study. சரி, now we are going to start from Romans 1. Romans 1ல கூட இன்னைக்கு 7 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேல நம்ம பார்க்க முடிந்தா பார்க்கலாம், பட் 7 verses கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து I want to start with this. 1, Paul, a bond servant of Christ Jesus, called to be an apostle, set apart for the gospel of God. Paul எப்படிப்பட்டவர் அப்படின்னா, is a bond servant of Christ, called to be an apostle and set apart for the gospel of God. பாலோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே வந்து என்னன்னா தன்னை பற்றியதாக இருக்கிறது. பவுல் வந்து இந்த ரோமாபுரியா இருக்கும் பொழுது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பால் வந்து ரோமாபுரிய சர்ச் சந்திச்சு அவர்களோடு இருந்து அவர்கள் மூலமா பலப்பட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்டை கொண்டு ஸ்பெயினுக்கு கடந்து போய் ஊழியம் செய்யலாம் அப்படின்றது அவருடைய பிளானாக இருந்திருக்கும். So before Paul could go in person, Paul தன்னை யார் என்று அவர்களுக்கு
அறிமுகப்படுத்துகிற ஒரு முகவுரை நூலாக கூட இருக்கிறது என்று ஸ்காலர் சொல்றாங்க. ஸோ இந்த பால் தன்னோட இன்ட்ரோடக்ஷன்ல 3 காரியத்தை அவர் சொல்றார். பால் த பாண்ட் சர்வெண்ட், பால் தி அப்போஸ்டில், பால் செட் அப்பார்ட் ஃபார் த காஸ்பல். சரி, இப்போ இங்க சாரி இப்போ இந்த கீழே நோட்ஸ்ல ஒரு சில காரியங்கள் போட்டிருக்கேன். இஃப் யூ ட்ரைங் டு ரைட் டவுன் இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல், ஆர் ஐ கேன் ஆல்சோ சென்ட் திஸ் பிபிடி லேட்டர் ஆன். த பாண்ட் சர்வெண்ட், அப்போ வந்து கிரீக்ல இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் டூலோஸ், ஹீப்ரூல இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் எபெட். இன்னொரு பதம் வந்து ஹியூப்ரேட்டிஸ். டூலோஸ் எபெட் ரெண்டுமே வந்து ஒரு ஸ்லேவ் அல்லது ஒரு பாண்டட் சர்வெண்ட் குறிக்கிறது. அதுலயும் விசேஷமா பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க எல்லா வீட்லயுமே. கொஞ்சம் எஜுகேட்டடான ஸ்லேவ்ஸா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹானர் கொடுத்து ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் ஆனா மற்ற எல்லா ஸ்லேவ்ஸுமே வந்து they were treated like trash தான். அதாவது மெயினா என்னன்னா அந்த ஸ்லேவுக்குன்னு சுயமான விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்க முடியாது. அந்த ஸ்லேவ்ஸுக்குன்னு சுயமான எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிதான் அவங்க இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், ஒரு ஸ்லேவோடைய டைம் முடிஞ்சோம்னா நீ அனுப்பி விட்டுருக்கலாம். அப்படி போக மனசு இல்லாம என் எஜமானன் நல்லவரா இருக்கிறார், அவரு கூடயே நான் இருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான்னா தேவாலயத்து வாசல் அருகே கொண்டு போயிட்டு அவன் காதை குத்தி, அந்த அடையாளம் அவன் காதுல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இனிமே இவன் கம்ப்ளீட்டா பாண்டட் சர்வெண்ட் ஃபார் திஸ் மாஸ்டர். சோ பவுல் சொல்ற நான் ஒரு பாண்டட் சர்வெண்ட் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அந்த பதத்துல சொல்றாரு, I will not be able to release myself from my master's duty. I am a bonded servant அப்படின்னு. அது மாதிரி இந்த யூப்ரேட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்க அந்த வேர்டு எதை குறிக்குதுன்னா, இந்த ரோமன் ஷிப்ல வந்து கீழ் தட்டு இருக்கும், the lowest part of the ship, பயங்கர டஞ்சன் மாதிரி அப்படி கிடக்கும். அந்த பார்ட்ல தான் அந்த ஷிப்பை வந்து ஓட்டுறதுக்கான ஓர்ஸ் இருக்கும் இல்லையா, துடுப்பு போடுறதுக்குன்னு அடிமைகளை வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க், நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் வைத்திருக்கிற இடம் தான் இந்த ஹியூப்ரேட்டிஸ் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு வேர்டும் சில இடங்கள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல மென்ஷன் பண்ணப்படுகிறது. இதோட எல்லாத்தோடைய அர்த்தம் என்னன்னா, ஐ எம் அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் மை மாஸ்டர், ஐ எம் ஸ்லேவ் டு மை மாஸ்டர். ஸோ இந்த பாண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்லேவ் அந்த மாஸ்டர் பவுல் தான். ஆனா பாத்தீங்கன்னா வேதத்தை போதிக்கிற ஒருத்தனை நீங்க கனத்தோட நடத்தணும். ஐ மீன் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது. ஐ மீன் பால் தான் சொல்றாரு, ஒரு வேதத்தை போதிக்கிறவன நீ கனத்தோட நடத்தினா அவனுடைய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லி திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கறதே பால் தான். அப்பேற்பட்ட உயர்வான ஸ்தலத்துல பால் இருந்தா கூட அவர் தன்னை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, ஃபார் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் மை ரிலேஷன்ஷிப் ஐ எம் அ பாண்ட் சர்வெண்ட் அப்படின்றத அவர் சொல்றாரு. செகண்ட் திங், Paul is ascertaining himself as the apostle. Now ஏன் அது ஒரு தேவைப்படுது அப்படின்னா, மற்ற எல்லா அப்போஸ்தலர்ஸும் they were with Jesus. சோ அந்த அப்போஸ்தல அதிகாரம் வந்து ஆண்டவரால அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அத்தனை பேரும் இருக்கிறாங்க, யூதாஸை தவிர எல்லாரும். யூதாஸுக்கு பதிலா மத்தியாவை எடுக்கிறாங்க, பட் மத்தியா என்ன ஆனான்னு நமக்கு தெரியல. சோ அந்த அப்போஸ்தல அதிகாரம் எல்லாத்துக்கும் மேல இருக்குது. சோ பவுல் வந்து தன்னை அப்போஸ்தலன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நானும் தேவனால அனுப்பப்பட்டவன் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். பட் அப்போஸ்தலன் எப்படிப்பட்டவனா அப்படின்னா, நாட் லைக் தி அதர் அப்போஸ்டல்ஸ், பட் he was commissioned by Jesus through a vision அப்படின்றத நிறைய இடங்கள்ல அவர் திரும்ப அவர் அசர்டைன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். I mean, he is called to be an apostle. அதுதான் சொல்ல வர்றார், நான் அப்போஸ்தலனாக தேவனால அழைக்கப்பட்டவன். So in what authority you are coming to us or writing to us அப்படின்னா, this will give them the answer. மூணாவது, to set apart for the gospel. Now this is one more powerful statement. நம்ம போன கிளாஸ்ல படிக்கும் பொழுது பவுலையும் பர்னபாவையும் நான் குறித்திருக்கிற அழைப்பை நிறைவேற்றும்படி அவர்களை நீங்கள் அனுப்பி விடுங்கள், பிரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொன்னதுனால சபையினுடைய மூப்பர்கள் எல்லாம் தலையில கை வச்சு அவங்கள ஜோம் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அது முதல் கொண்டு அவங்க ஊழியம் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ அந்த செப்பரேஷன் இப்போ ரைட் ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்ம பார்த்தோம்னா, when God wanted to use somebody for his glory, we always find God separating that person. Think about Moses.
think about Joseph, think about Deborah. யாரெல்லாம் தனக்குன்னு கர்த்தர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்கள ஏதோ ஒரு வகையில வேறு பிரித்து வைக்கிறார். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். God wants his children to be consecrated. You understand? God wants his children to be consecrated, meaning to be set apart. So Paul ascertains one more fact about himself. என்னன்னா, நான் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். எனக்கு பெருசா வேற எதுவும் இல்லை. I have been called to spread the gospel of God. சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். So 3 காரியம் we are seeing about Paul. ஒன்னு வந்து he is a bond servant, ரெண்டாவது he is the apostle, மூணாவது he is set apart for the gospel. அப்படின்ற 3 காரியத்தை அவர் வந்து விளக்குறதுன்னு பார்க்கிறோம் about himself. That is Romans chapter 1 and verse 1. சரி, now we are getting into the next few verses, right? இந்த போட்டிருக்க வசனங்களை ஒரு டைம் நம்ம வேணா வாசிச்சிடலாம். The gospel he promised beforehand through his prophets in the holy scriptures regarding his son, who as to his earthly life was a descendant of David, and who through the spirit of holiness was appointed as the son of God in power by his resurrection from the dead, Jesus Christ our Lord. 2, 3, 4 வசனங்களை இன்னொரு விஷயம் நம்ம வாசிக்கலாம். 2, 3 and 4. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். தமிழ் பைபிள் யார்ட்டா இருந்தா ஒரு டைம் நீங்களும் ஒரு ரோமர் 1, 2, 3, 4 வசனத்தை வாசிங்கன்னா நல்லா இருக்கும். I will read it in English one more time. The gospel he promised beforehand through his prophets in the holy scripture regarding his son, who as to his earthly life was a descendant of David, and who through the spirit of holiness was appointed the son of God in power by his resurrection from the dead, Jesus Christ our Lord. யாரோ ஒருத்தர் தமிழ்ல வாசித்தீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். Amen. Praise the Lord. Okay, good. Now இந்த வசனங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். Now முதல் வசனத்துல அதாவது இந்த 2வது வசனத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வசனத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் இங்கிலீஷ்ல வந்து the gospel he promised beforehand through his prophets of God in the holy scriptures. Now இத பத்தி சொல்லும் பொழுது the good news பத்தி ஷேர் பண்ண வர்றாரு. ஃபர்ஸ்ட் தன்னை பத்தி சொல்றாரு, அடுத்தது அந்த காஸ்பல் அந்த குட் நியூஸ் பத்தி கொஞ்சம் பிரேக் பண்ண வருகிறார். அப்போ அவர் சொல்றாரு, the gospel it was promised beforehand through his prophets in the holy scripture. Now as I told you, Paul is writing to predominantly Jewish people and also the Gentile people. Jewish congregation நிறைய இருக்காங்க ரோமன்ஸ்ல, ரோமாபுரி சர்ச்ல. அப்போ நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட், அதாவது அந்த நாட்கள்லயே ஹெரசி இருந்துச்சு, ராங் டீச்சிங் இருந்துச்சு, ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. அப்ப நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட், அது விசேஷமாக யூத மார்க்கத்தாராய் அமைந்திருக்கிறவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பவுல் வந்து புதுவிதமான ஒரு நூதன சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். என்ன மெயினா சொல்றாரு, இவன் வந்து பழைய ஏற்பாட்டிலயோ எங்கேயுமே இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்காத ஒரு மேசியாவை குறித்து இவன் பிரசங்கிக்கிறான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ அதுக்குதான் இவர் ரொம்ப ஆழமா இந்த வசனத்தை சொல்றாரு. பாருங்க, இந்த ப்ராமிஸ் ஆஃப் குட் நியூஸ் என்ன அப்படின்னா,
இந்த குட் நியூஸ், நான் சொல்ல வர குட் நியூஸ் இப்ப நமக்கு தான் புதுசு. ஆனா இது தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வாக்கியங்களில வேதாகமத்திலே ஆண்டவர் முன் உரைத்ததை தான் ஆண்டவர் சுவிசேஷமாக இன்றைக்கு அறிவிக்கிறார் அப்படின்றத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொல்லுகிறார். சோ ஒரு வகையில பார்க்கணும் அப்படின்னா, தி ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புள் லுக்ட் ஃபார்வர்ட் டு அ மெஸ்ஸையா. The New Testament people, that is we are looking backward to a Messiah. இப்படி ஒரு மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு தீர்க்க தரிசனம் உரைத்து காத்திருந்தவர்கள் பழைய ஏற்பாட்டினர். இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் அன்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட மேசியா வந்து விட்டார் என்று அவரை நம்ம திரும்பி பார்க்கிறவர் தான் புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய நம்ம. சோ அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் புதுசா யாரோ பத்தியோ பேசல, இவர் ஏற்கனவே ஆண்டவரால உரைக்கப்பட்டு அவரால நமக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்ட மேசியா தான் வந்திருக்கிறாரு. அதுதான் நான் குட் நியூஸா கொண்டு வருகிறேன். ஸ்கிரிப்சரும் அதான் சொல்லுது, ஓல்ட் டெஸ்டமென்ட்டும் அதான் சொல்லுது. நான் போன வாரமே நம்ம சொன்னோம், பவுலோட அந்த புக், அந்த அபவுட் தி புக் நம்ம படிக்கும் பொழுது அவருடைய கேரக்டர் ரைட்டிங் பத்தி he defended the gospel. How did he because he was a Pharisee, he was able to understand. நிறைய படிச்சிருக்காரு ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சொன்னப்பட்டவைகள் எல்லாம் கிறிஸ்துவில நிறைவேறுகிறதை பார்த்து நிறைய கோட் பண்ணுவார், நிறைய கோட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுவார். சோ அது மாதிரி ஒரு டிஃபென்ஸ் தான் இது. நான் சொல்ல வர சத்தியம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தே உரைக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் உரைக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த குட் நியூஸ் பத்தி பார்க்கும் பொழுது, இட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் குட் நியூஸ். இது ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால வாக்குரைக்கப்பட்டது, வாக்கு தத்தமா சொல்லப்பட்டது. இட் வாஸ் ப்ராமிஸ்ட், ஐ எம் பிரிங்கிங் தட் குட் நியூஸ் அப்படின்னு சொல்ல வர்றார். ரெண்டாவது, he is introducing the person of the good news. So first is the promise of the good news, now is the person of the good news. Now first என்ன சொல்றாருன்னா, concerning his son. முதலாவது இந்த குட் நியூஸ் யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றினது. இந்த கிறிஸ்து யார்? இவர் தேவனுடைய குமாரன். அந்த தேவனுடைய குமாரன் அப்படின்றத அவர் இரண்டு வகையில சொல்ல வர்றார். ஒண்ணு மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதி, அப்புறம் அவர் உயிர் தெளிந்த வல்லமையை பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டவர் என்று சொல்லி அந்த குட் நியூஸோடைய ஆத்தரா இருக்கக்கூடிய ஜீசஸை குறித்து அவர் அசர்டைன் பண்றாரு. திருப்பியும் இங்கேயும் ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கிறது. அந்த நாட்களில பாருங்க, டோக்கியோ அல்லது டோசெட்டிசம், DOSETISM, டோக்கியோ அல்லது டோசெட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருந்து கொண்டிருந்தது. இந்த டோசெட்டிசம்ல தியோஸ் ஆந்த்ரோபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூன்று நிலையில இருக்கக்கூடிய ஆண்டவர், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் டேவிட் அண்ட் மெஸ்ஸையா. அது மூணுமே ஜீசஸ்குள்ள இருக்கிறது. பட் என்னன்னா, இந்த நாட்கள்ல டோசெட்டிசம் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருந்தது. அப்ப என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இயேசு என்கிறவர் ஒரு மனிதனாக வரவில்லை, அவர் மனிதனா வரல. அவர் எப்படி வந்தார்னா, ஒரு தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனை பிடித்து கொண்டது. அவர் ஆக்சுவலா ரியல் மேனா இல்ல, ஒரு மேனை தன்னுடைய வெசலாக பயன்படுத்தி அவர் தன்னுடைய காரியங்களா செய்தாரு. He appeared to be a man, but he was not a real man அப்படின்னு டோசெட்டிசம் சொல்லி அந்த நாட்கள்ல they had a belief system. So now Paul is writing these words specifically to address that issue. Amen. So there's a term called theos anthropos. என்ன அப்படின்னா, மூன்று நிலையில இருக்கக்கூடிய ஒரே கடவுள். அப்படின்னா சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் காட், அண்ட் ஹி இஸ் த மெஸ்ஸையா. ஆமென். இந்த மூணு உள்ளடக்கியவர் அப்படின்றதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க விளக்க முற்படுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். சோ இந்த லைன்ல சொல்லபடி ஃபர்ஸ்ட் அதனாலதான் he says he is a descendant of David. He is a descendant of David. அவர் தாவீதின் சன்னதியிலே வந்தவர். அதுக்கு ப்ரூஃபும் அவர் நிறைய வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் ஓட்டி நிறைய படிச்சு கரைச்சு குடிச்சவர். அந்த தாவீதின் வம்சத்துல அவர் வந்தார்ன்றது கண்டுபிடிச்சிட்டார். சோ நீ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவர் மனுஷ ரூபத்துல மனுஷன மாதிரி இருந்தாரு, ஆனா மனுஷன் இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் மனுஷனாக தான் வந்தாரு. தாவீதின் சன்னதியில அவர் பிறந்தவர். இப்ப தாவீதின் சன்னதின்னு சொல்லும் பொழுது யாருக்கு புரியுதோ இல்லையோ, அந்த ஜூயிஷ் கல்ச்சர்ல வளர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும்.
சோ தட் அந்த நான் சொன்ன டோசட்டிசம் பிலீஃப்ல இருக்கக்கூடிய கடவுள் மாதிரி வந்தாரு, அவர் மனுஷன் இல்ல, அவர் மனுஷனா இருந்தாரு கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் அது ஒரு ஆணித்தரமான பாயிண்டாக அவர் அங்க ப்ரூவ் பண்ணுகிறத பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் அந்த குட் நியூஸோட ப்ராமிஸ் என்ன அப்படின்னு சொல்றாரு, அந்த குட் நியூஸோட பர்சன் யாரு அப்படின்னு அங்க சொல்றாரு. Now let us move on. Right. அடுத்தது நம்ம the provision of the good news. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். Through him we received grace and apostleship. Now இந்த சுவிசேஷத்தினால நமக்கு உண்டாயிருக்கிற வழி என்ன, சுவிசேஷத்தினால நமக்கு நடந்திருக்கிற வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கிறது through whom we have received grace and apostleship. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, இந்த குட் நியூஸ்னால, இயேசுவினால, இந்த பர்சன் ஆஃப் த காஸ்பல்னால நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒன்று நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, இரண்டாவது அப்போஸ்தலர்களாக நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பவுலடிகளார் தன்னை குறித்து அவர் சொன்னாலும் ஒரு வகையில பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே அந்த அப்போஸ்தல அழைப்பு இருக்கிறது என்பதையும் அவர் சொல்லுகிறார். எப்படின்னா நம்ம எல்லாருமே தேவனை குறித்து சாட்சி பகரும்படியாக நம்ம முன்பாக செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ ஆல் ஆஃப் அஸ் நம்ம எல்லாருமே தேவனாலே அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த குட் நியூஸ் பத்தி தான் ஷேர் பண்றாரு. இந்த குட் நியூஸோட பெரிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the provision of good news is that we have been called as apostles and we have been given his grace. அவருடைய கிருபையை நாம பெற்றிருக்கிறோம். ஆமென். சோ கிருபை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தகுதியுள்ள ஈவுதான் கிருபை. இது எல்லாருக்குமே தெரியும், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தினாலே, இந்த சுவிசேஷம் உரைக்கிற மேசியாவினாலே நாம் கிருபையை பெற்றிருக்கிறோம், அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. So he is giving the provision of the good news. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது the proclamation. Now he comes to a very important point. Now நான் யூதர்களுக்கு மேசியாவா வந்தவர், பழைய ஏற்பாட்டில தீர்க்கதரிசிகள் உரைத்தபடி இவர் வந்தவர், அவங்க சொன்னது அப்படியே நடந்திருக்கிறது. தாவீதின் குமாரன், அதையும் சொல்றாரு, உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு அவரு தேவனுடைய குமாரன் என்றும் அறிந்திருக்கிறோம், அதெல்லாம் சொல்றாரு. அவர் மூலமா நமக்கு கிருபை கிடைச்சிருக்குது சொல்லிட்டு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இந்த ஆண்டவர் கீழ்ப்படிதலின் மூலமாக புறஜாதியாரையும் அவருக்குள்ள இணைக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். To bring about the obedience of faith among all Gentiles. Now, this is something that he wanted the Gentiles to understand, and he also wanted the Jewish people to understand. So remember, when Jesus gave his salvation, he gave it to everybody. எல்லாருக்கும் அது எப்படி நடக்க போகுது அப்படின்னா, விசுவாசத்து கீழ்படிக்கிறதுனால. ரொம்ப ஸ்பெசிபிக்கா இங்க சொல்றாரு, among all Gentiles, not only people in Rome, but among all Gentiles. Among all Gentiles, விசுவாசித்து கீழ்படிக்கிறதுனாலே அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய ரட்சிப்பு வருகிறது என்று அவர் சொல்றார். தட் இஸ் a proclamation. எல்லாருக்கும் சொல்லப்படுகிற ஒரு அறிவிப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா the purpose. Purpose என்ன அப்படின்னா, for his name's sake. இந்த 5ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தோட கடைசியில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, for his name's sake, for his name's sake என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த his name's sake ரொம்ப கிளியரா சொல்றாரு திரும்பவும். Now let us recollect the plan of gospel. அந்த his name's sake அப்படின்றது நம்ம சொல்லணும். The plan of gospel என்ன அப்படின்னா, the holy and righteous God, he wanted to reconcile this unrighteous man to himself, but he, in the process, he did not want to compromise on his righteousness. புரியுதா? So this is the gospel. So for his name's sake அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர்றதுக்கு
மனுஷன் பாத்திரமாகவே இருக்கவில்லை. Man was never worthy to receive salvation from God. But God wanted to bring salvation to humanity for His name's sake. போன வாரம் சண்டே சர்வீஸ்ல நம்ம பிரசங்கம் பண்றப்போ ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக நான் இவர்களை அவர்களை தேசத்திற்கு கொண்டு வருவேன். ஏன்னா என்னுடைய நாமம் வீணில வழங்கப்படுகிறது இவர்களால அப்படின்னு சொல்றாரு. அதேதான் இன்னைக்கும், இதேதான் ஆண்டவர். என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன பார்க்கும் பொழுது இந்த பீப்புளோட சால்வேஷனுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இவங்க ஆண்டவரால உருவாக்கப்பட்டிருந்தாலும் எல்லாம் அழிவுக்கு போறவங்க அப்படின்னு as though people think as though I am not capable சொல்லிட்டு, so God ஆண்டவருடைய அந்த salvation to mankind அந்த திட்டமே எப்படின்னா for the glory of God's name. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பாக்காக. அப்போ let us remember, இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்படைந்து இருக்கிறோம் அப்படின்னா அது எதற்காக அப்படின்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ஹல்லேலூயா. சோ இங்க போட்டிருக்குது for his name sake. அதையும் அவர் தெளிவா அவர் சொல்லிடுறார். ஏன்னா ரட்சிப்படைஞ்ச உடனே பவுலுக்காக, அப்போஸ்தலனுக்காக, பேதுருவுக்காக அப்படின்னு யாரும் சைடு வாங்கி டைரக்ஷன் மாறிடக்கூடாது. You have been receiving salvation. Salvation is being brought to you by God through his son Jesus for his name's sake. Hallelujah. அதுதான் அவர் அங்க அசர்டைன் பண்ணுகிறாரு. அதே போல 1ஆம் அதிகாரம் இந்த 6ல இருந்து 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப என்ன பாதிச்ச ஒரு வசனம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it says, and you also are among those Gentiles who are called to belong to Jesus Christ. 7வது வசனம், to all in Rome who are loved by God and called to be his people, grace and peace from God our Father and from Lord Jesus Christ. Now இங்க ரெண்டு விஷயம் அழகா பார்க்கிறோம். என்னன்னா, ஜென்டைல்ஸ் உங்களுக்கும் ரோம்ல இருக்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, you are called by God, you are loved by God and you are called to be his holy people. பவுலுடைய லெட்டர்ல நிறைய இடங்கள்ல பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் அப்படின்னு இருக்கும். To all in Rome, okay, who are loved by God and called to be saints. பவுலோட இந்த அறிமுகத்துல துரோகிகள், பாவிகள், தேவனை விட்டு பின்வாங்கினவர்கள், பிசாசின் கூட்டத்தை பின்பற்றுகிறவர்கள், அந்த மாதிரி எங்கேயுமே ஒரு டெஃபினிஷனே சொல்லப்படல பாருங்க. He addresses everybody in Rome. Hallelujah. Everybody in Rome, அவங்களை குறித்து அவருடைய ஒரே ஒரு அழைப்பு தான், you are loved by God and you have been called to be saints of God. ஆமென். பரிசுத்தவான்களா ஒரு சிலர் ஏற்கனவே மாறிட்டாங்க, இன்னும் ஒரு சிலர் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, பரிசுத்தவான்கள் ஆகிற அந்த ப்ராசஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதே நம்ம இங்க பார்க்கிறோம். சோ அப்போ the privilege என்ன அப்படின்னா, that we are being called as saints. Now that's what last week also நம்முடைய க்ளோசிங் நோட்ல நம்ம யோசிச்சோம். பாருங்க, பவுல் அவன் பவுல மாதிரி ஒருத்தன் தேவ ஆலயங்களை கெடுக்க நினைச்ச ஒருத்தன் பிரசங்கிக்க முடியுமா, சுவிசேஷத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சிந்தித்த போதான் நம்ம எல்லாம் சேர்ந்து சிந்திச்சோம். தேவன் மாற்ற முடியாத ஒரு பாவி இல்ல, தேவனால கழுவ முடியாத ஒரு பாவக்கரை கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்ட் தானே இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்மை சுற்றி நம்ம பார்க்கிற ஒவ்வொருவரும், ரோமாபுரி நகரம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் த கேபிட்டல் இல்லையா, ரோம். சோ நேச்சுரலி ஒவ்வொரு கேபிட்டலும் இருக்க மாதிரி எல்லா பாவமும் கட்டவிழ்க்கப்பட்டிருந்த ஒரு ஊராக இருந்தது. பயங்கர அதிகார துஷ்பிரயோகம், பயங்கரமான மாரல் லெஸ்னஸ், பயங்கரமான சர்வ அதிகாரம், பயங்கரமான பிரைபரி, ரொம்ப அட்டூழியங்கள், நிறைய சின்ஸ், இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு நகரத்தை பார்த்து பவுலடிகளார் சொல்றாரு,
God loves you. God wants to make all of you as saints அப்படின்றார். ஸோ ப்ராப்ளி இன்னைக்கு நம்ம அதுல இருந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்கிறோம்னா, நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு அவன் பாவியா இருப்பான், உமனைசரா இருப்பான், ட்ரங்கர்டா இருப்பான், அவன் ட்ரக் அடிக்டா இருப்பான், அவன் மனைவி அடிக்கிறவனா இருப்பான், கீழ்ப்படியாதவனா இருப்பான். பட் he doesn't have to be that the same way always, இல்லையா? சோ அவனையும் பரிசுத்தவாகும்படி தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். உண்மைதானே இல்ல? சோ அதனால அதுதான் பிரிவிலேஜ், குட் நியூஸோட பிரிவிலேஜ். இவ்வளவு நேரம் குட் நியூஸ் குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குட் நியூஸோட privilege என்ன அப்படின்னா, I mean that all of us have been called, I mean to be as saints. Praise the Lord. I mean 1 முதல் 7 வசனங்கள் இருக்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஒரு டைம் ரீகலெக்ட் பண்ணிட்டு we'll go into a time of discussion. Purpose of the book of Romans என்ன அப்படின்னா, to clarify the gospel, to unify the church, to proclaim the power of God's righteousness. Now, what is the overall theme? அப்படினு பார்த்தா, the righteous God saving an unrighteous man without compromising on his holiness. That is the gist of the book of Romans. அடுத்தது இந்த to clarify the gospel na என்ன? I mean ரட்சிப்பதற்கு சுவிசேஷத்தை தவிர வல்லமை வேற எதுவுமே கிடையாது. There is no power. There is no power to save other than the gospel. So அந்த gospel clarify பண்ணுகிறார். This is the only power. ஏன்னா நிறைய பேர் gospel கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்க்கம்சிஷன் வேணும், நீ யூதனா மாறிடணும், இப்படிப்பட்ட விஷயங்களை நீ கை கொண்டு வரணும். அவர் சொல்லிட்டாரு, அடிஷன் சப்ட்ராக்ஷன் எதுவுமே வேணாம். Gospel is the only power to save, not your humanly deeds. Second thing, to unify the church. I gave you a history about the Roman church. Roman church தான் ரொம்ப ஸ்பெஷலா எந்த அப்போஸ்தலனாலும் எந்த சுவிசேஷகனாலும் உருவாக்கப்படல. செதறி இருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ரோமாபுரிக்கு வந்து அவர்களே ஆரம்பித்த சபை தான் ரோம திருச்சபை. சோ அந்த ரோம திருச்சபையில இருந்த சில பிரிவினைகளை அவர் திருப்பி ஒன்னாக்கும்படிக்காக அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, அந்த ரைச்சியஸ்னஸ் குறித்த பவரை அவர் டிஸ்பிளே பண்றதுக்காக நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரைச்சியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி. இந்த ஃபர்தர் சாப்டர்ஸ் நம்ம அதை குறித்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். I mean, why the standard அப்படின்னா, standard that God has set for humanity can never be attained by man's work. It has to be given by God. வேற வழியே கிடையாது. சோ அதை எப்படி எந்த வடிவத்துல கர்த்தர் கொடுக்கிறார்னா, நீதி, தன்னுடைய நீதி என்ற வடிவத்துல தேவன் கொடுக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. That is the power of righteousness. So Romans 1-7 we decided to have a look today. அதுல பாத்தீங்கன்னா, ஒன்னு பவுலடிகளார் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். Paul is a bond servant of Christ Jesus. He is also called to be an apostle. மூணாவது, Paul was set apart for the gospel. அதை ஏன் அவர் தெளிவா சொல்றாரு அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். அவ்வளவு பெரிய அப்போஸ்தல அழைப்பை பெற்றிருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினவர். அடிமையின் ரூபத்துல இருந்தா கூட தேவன் என்னை அப்போஸ்தலனாக அழைத்திருக்கிறார். பாவிகளிலே நான் பிரதான பாவி, ஆனா என்னை நம்பி கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய கால் as an அப்போஸ்தலர் அவர் அசர்டைன் பண்றாரு. மூன்றாவது, இந்த சுவிசேஷத்திற்கு என்றே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார் அப்படின்றது தன்னை குறித்த ஒரு அறிமுகமாக சொல்றார். Verse 2-7 he talks about the good news. So good newsல number 1 நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, the promise of the good news. The good news is not something new as you are thinking, as you complain me about. I am not sharing something new. It has been foretold by our own forefathers, the prophets, and through the scriptures it has been revealed. அதுதான் சொல்றார். Good news, there is a promise about this good news already. And the promise பண்ண person of the good news யாரு அப்படின்னா, he is Jesus. அவர் யாரு? அவர் the son of David, மாம்சத்தின்படி தாவீதின் குமாரன். ஆமென். அது மட்டும் இல்ல, தன்னுடைய உயிர்த்தெழுதலினால தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டவர். So he is not only the son of David, son of man, he is also the son of God. So the promise of the good news, the person of the good news
அவர் டிக்ளேர் பண்ணுகிறார். அதற்கப்புறம் இந்த குட் நியூஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம், வாட் இஸ் த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, we have received grace and apostleship because of this good news and the person of Jesus. தகுதியே கிடையாது நமக்கு, அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள நமக்கு சுத்தமா தகுதியே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மை தேடி வந்து இருக்கிறார், தன்னுடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். எப்படி இது நமக்கு நடந்தது? அந்த நற்செய்தியினால அப்படின்ற ப்ரொவிஷனை பத்தி பேசுறார். அடுத்தது ப்ரொக்ளமேஷன். Now don't think it is only for the Jewish Christians. When obedience takes place, it also works in the life of Gentiles. தேவனாகிய கிறிஸ்து மெசியா ரட்சிக்க பூமிக்கு வந்தார். எதற்கு? முழு உலகத்தையும் ரட்சிக்க. அது எல்லாத்துக்குமே எப்படி நடக்குது? கீழ்ப்படிதலினால, ஒபீடியன்ஸ்னால, ஃபெய்த்னால ஜென்டைல்ஸ்க்கும் நடக்கும், ஜூவுக்கும் நடக்கும் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்றார். அடுத்த குட் நியூஸோட பர்பஸ் நல்ல ஆழமா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நிமித்தமா செய்யல, என் நிமித்தமா செய்யல, தேவன் அவர் நிமித்தமா இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். Again, do not get too much, don't lift your call and say I have been living a right life. ஆமென். நாங்க தேவனுக்கு பிரியமானதை செஞ்சிருக்கோம், நாங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், அதனால்தான் கர்த்தர் எங்களை தேடி வந்தார். கிடையவே கிடையாது. ஆமென். தேவன் நினைத்தார், தன்னுடைய நாம மகிமைக்காக உங்களை ரட்சிக்கணும்னு நினைச்சார். அது ஒரு அதனால கர்த்தர் இதை செய்தார். For his name's sake. The purpose of salvation itself is for the glory of God. ஆமென். கடைசியா அவர் சொல்றது, it is a privilege. என்ன privilege? எல்லாரையும் பரிசுத்தமாக்க வேண்டும், எல்லாரையும் ஆண்டவருடைய பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும் என்பதே இந்த காஸ்பலுடைய பர்பஸ் என்று சொல்லி பவுலடிகளார் இங்க டிக்ளேர் பண்றத நம்ம இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So with that we are coming to an end of today's study. அடுத்தது 8வது வசனத்துல இருந்து பவுலடிகளார் வந்து பாத்தீங்கன்னா ரோமாபுரிக்கு தான் வரப்போகிறது, ஏன் வரப்போறாரு, எதுக்காக வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது குறித்தும் கொஞ்சம் அங்க பேசுறாங்க. ஒரு சின்ன முகவுரை சொல்லிடுறேன். நீங்க அடுத்த வாரம் மீதி இருக்க, அதாவது 8வது வசனத்துல இருந்து அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சிருங்க. அதை குறித்து படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பால் மேல ஒரு கம்ப்ளைண்ட், இவர் வந்து எல்லா ஊருக்கும் போறாரு, ரோமுக்கு வர மாட்டேன்றாரு. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இவர் வந்து மத்த ஊர்ல எல்லாம் போய் பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது, ஆனா ரோம் வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் ரோமன்ஸ், இங்க வர்றதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க. சோ அதை வந்து அவர் ரெஃப்யூட் பண்றார். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வருகிற வாக்கிங்ல நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now let us open the floor for some conversations. Now it's time 9:10. ஒரு 10 minutes நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் டைம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் probably we can close the meeting with a prayer. Anybody likes to share anything? சரி, இப்படி பண்ணிக்கலாமே, இன்னைக்கு எல்லாருமே ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது இஃப் பாசிபிள் வீடியோ ஆன் பண்ணுங்க, அதர்வைஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம். எல்லாருமே இல்ல ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாமே, நம்ம 8 பேர் இருக்கோம் என்ன சேர்த்து. ஸோ 7 பேருமே நம்ம ஷேர் பண்ணலாம். என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, ஐ திங்க் அபவுட் 6 people. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசின ஒரு கீ பாயிண்ட் என்ன? இன்னைக்கு இதுல இருந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களால எடுத்துக்க முடியுதா? Did you understand? Did you learn something new? அப்படின்றத மட்டும் let us share. யாராவது ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சு we can just share. Or if you think you need more time to digest, I can understand. But உங்களை ஸ்ட்ரைக்கிங்கா மனசுல பட்ட ஒரு விஷயம் நீங்க ஷேர் பண்ணலாம். Who likes to start? Sister Jean, சொல்றீங்களா ஏதாவது? We are going through. Okay. Anybody else? Dinagaran Anna, Punita Auntie, anybody? Yeah. Okay. What I felt was that, Paul, we take it very lightly, one of the servants of God. But when after listening to you, we realized what a deep person he was. That strength he had,
I mean, wonderful. Praise God. Paul, he's a very very deep character. அந்த பால்ட் வந்து நம்ம ஒரு காரியம் அசர்டைன் பண்ணிக்கணும்னா, அவரை என்ன பண்ணாலும் காஸ்பல் மேல இருக்க ஒரு போக்கஸை யாராலும் மாற்றவே முடியும். அடிச்சு பாக்குறாங்க, ஜெயில போட்டு பாக்குறாங்க, ஐ மீன் கல்லெறிஞ்சு பாக்குறாங்க, கிட்டத்தட்ட செத்து போயிடுறாரு சில இடங்கள்லாம். பாலை பத்தி அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு வாசிக்கும் பொழுதுதான் போட்டிருக்குது, he was not a good looking man. Why? Because ஏன்னா அவ்வளோ அடி இருந்துச்சு அவருடைய சரீரத்துல, முகத்துலலாம். ப்ராபப்லி அவருடைய யங் ஏஜ்ல நல்லா இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோ அடிபட்டு உடம்பு முழுசு காயான மார்க் நிறைய இருக்கு. லாட்ஸ் ஆஃப் ஸ்கார்ஸ் ஆன் ஹிம். He was such a man. Nothing could deter. So yes, we understand a great deal about Paul. Anybody else? Precious sister, Matthew, anybody? Or I can ask you a question. What do you think the power of God, salvation la power of God அப்படி நம்ம சொன்னோம்னா, what comes to your mind? அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. It is the power of salvation. இல்லையா? power of God for salvation. So உங்களுக்கு என்ன மாதிரி தோன்றுகிறது? Power of God, sir, for sir. Power of God, now what do you understand? It is the work at the cross of Calvary. Good. It is the work at the cross of Calvary. That's okay. Because of the work of the cross of Calvary, என்ன நடந்துச்சு? இப்படி யோசிப்போமே நம்ம, when we believe the power of God through the gospel, or when we believe the gospel, our power நம்ம லைஃப்ல எப்படி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி? Anybody? சப்போஸ் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஓகே, நம்மளை பத்தி யோசிக்கிறது கஷ்டமா இருக்கு. புதுசா ஒரு சம்படி நான் கிறிஸ்டியன், அவருக்கு காஸ்பிள் ஷேர் பண்ணிருக்கிறோம். ஒரு நியூ கான்வெர்ட், தேவனுக்குள்ள புதுசா வந்திருக்கிற ஒரு விசுவாசி, காஸ்பிள் ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த காஸ்பிளோட பவர் அவருடைய லைஃப்ல நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கிறோமா? அப்படி அப்சர்வ் பண்ணிருந்தோம்னா என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம்? நம்ம லைஃப்ல ரட்சிக்கப்பட்டப்ப என்ன மாற்றம் நடந்துச்சு? Your whole life changes, your attitude changes. The old is gone and the new has come. We become a new creation in Christ. So when you see somebody being touched by the power of God, ரொம்ப ஆப்வியஸா தெரியுது என்னன்னா அவன் புதுசா மாறிடுறான். இல்ல, அது வந்து வேற எதுக்குமே அந்த பவர் கிடையாது. வேற எதுக்குமே அந்த பவர் கிடையவே கிடையாது. ஆமே. The way they behave, the way they work, எல்லாமே மாறிடுது. சரி, அதே மாதிரி what happens to the power of sin? பவர் ஆஃப் காஸ்பல் வந்த உடனே சின்னோட பவர் என்ன ஆகுது? என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? Power of sin is lost. கண்டிப்பா the power of sin is absolutely lost. Yes. இப்போ one of the problems that we face, நம்ம லைஃப்லயும் சரி, நம்ம சுற்றி இருக்கிற லைஃப்லயும் சரி, என்னன்னா தேவனுடைய அந்த வல்லமை இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம பெற்று கொண்டிருந்தாலும் அதை நாம் தரித்திருக்கிறோன்ற உணர்வு இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். நான் ரொம்ப மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிற டைம் முன்னாடி ரொம்ப அழகாய் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம் இதுதான். யங் டைம்ல இருக்கும்போது whenever I go for youth meetings, I always do this. என்னன்னா, ஒரு மனுஷன் மேல ஒரு யோக் போட்டு மாட்டின மாதிரி, ஒரு யோக்ல எப்படி மாட்டின மாதிரி பிசாசனுடைய நுகம் ஒரு மனுஷன் அப்படி பிடிச்சிருக்கு. ஆனா என்றைக்கு ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறானோ, தன்னுடைய பலன் அல்லாம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்புகிறானோ, அப்பவே என்ன ஆகுதுன்னா இந்த யோக் ஆன் தட் பர்சன் பிரேக்ஸ் அவே. ஹல்லேலூயா. So the problem with people is, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்துடுறாங்க, தேவனை தேடுறாங்க, கர்த்தருக்குள்ள வளர முற்படுறாங்க, அவங்க குணாதிசயம் நிறைய மாறுது. ஆனா சில நேரங்கள்ல
இந்த யோக் அவங்கள விட்டு வெளியே போனதை உணராம யோக்குள்ள இருக்கிறவங்க மாதிரியே நடந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது அந்த பிசாசனுடைய தந்திரம். அதான் சொல்றாரு, you are no more subject to sin. Sin shall not have dominion over you. வாசிச்சிருக்கோம் இல்லையா? பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. இப்படி இருந்ததை கர்த்தர் உடைச்சிட்டார். சோ அதை ரியலைஸ் பண்ணி என் மேல பிசாசனுடைய நுகம் இல்ல அப்படின்னு ரியலைஸ் பண்ணும் பொழுதுதான் அந்த பாவத்துல இருந்தான அந்த ஃபுல் டெலிவரன்ஸ் நமக்கு கிடைக்குது. சோ அந்த பவர் ஆக்சுவலா எங்க இருந்து வருதுன்னா இட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் த காஸ்பல். பிரைஸ் தி லார்ட். சரி, எனிபடி லைக்ஸ் டு ஆட் எனிதிங்? ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ப்ராபப்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி the thing that I would like to add is பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும். நம்மள எத்தனை பேர் அப்படி பார்க்க முடியும் நம்ம சுற்றி இருக்கவங்கள? இல்ல, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல டோன்ட் we tend to give up on people இல்லையா? இது ஊழியத்துல ஆண்டவர் எனக்கு ஸ்பெஷலா நம்மோட HTM ஹைவே டாபர்னாக்கிள் மினிஸ்ட்ரீஸ்ல நமக்கு இருக்கிற விஷன் படி ஆண்டவர் எனக்கு கத்துக் கொடுத்திருக்கிற ஒரு காரியம், not to give up on anybody. You know, as a pastor I get to meet many different kinds of people. There are people who are என்ன சொல்றது, அவங்க செயின்ட்ன்ற பட்டம் மட்டும் தான் கொடுக்கல, மற்றபடி they think they are at that level. I mean, நம்ம ஏதோ ஒரு நல்லது சொல்ல போனா நானே 4 பேருக்கு நல்லது சொல்லுவேன், எனக்கே சொல்றீங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்டார் கர்த்தருக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்துட்டு கம்ப்ளீட்டா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவங்க, இன்டலெக்சுவலா வளர்ந்து ஆண்டவரை குறித்து குவெஸ்டியன்ஸ் ரைஸ் பண்ண பீப்புள், இன்றைக்கு நல்லா இருக்கிறதுனால கஷ்டப்பட்ட நாட்கள்ல ஆண்டவரை தேடுறது போல தேடாத மக்கள். ஆண்டவர் எல்லாத்துக்கும் வேணும், ஆனா when it comes to being obedient to God அதுக்கு செவிசாய்க்க மறுக்கிற கூட்டம். இப்படி எல்லா வகையான பீப்புளையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சாரார் நமக்கே தெரியும், திரும்ப 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 they keep falling into the sin. எவ்வளவு ஜோம் பண்றோம், எவ்வளவு அவங்க வெளியே கொண்டு வர ட்ரை பண்றோம், கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க, திரும்பியும் அவங்க அந்த சின்ல போறாங்க. அது கேட்கிறப்போ ஒரு ஊழியக்காரனா அவ்வளோ உபவாசித்து அவ்வளோ ஜோம் பண்ணி அவ்வளோ திறப்புல நின்று அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் திரும்பியும் அதே மாதிரி செய்யறாங்க கேட்கிறப்போ you get absolutely shattered. The next time you come to a position where you don't want to do anything with them. அவன் உனக்கு அந்நியனை போல இருக்கட்டும் அப்படிதான் மனசு ஆயிடுது. ஆனா தேவனுடைய சுவிசேஷத்தை முன்னிட்டு திரும்பி பார்த்தா பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களை அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிறார்கள். ப்ராபப்லி who knows, பிந்தினோர் முந்தினோராயும் அப்படின்னு வசனம் சொல்லுதில்ல, அது மாதிரி இந்த ஜனங்கள் வேலை ஆண்டவரை தொடர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு நெருங்கி கொண்டிருந்திருக்கலாம். சோ நான் ஊழியத்துல கத்துக்கொண்ட ஒரு காரியம், யாரையுமே நம்ம விட்டு கொடுக்க முடியாது, யாரு மேலேயும் கிவ் அப் பண்ண முடியாது, யாருக்காக ஜெபம் பண்றதையும் நம்ம நிறுத்தக்கூடாது. ஓகே, அதே மாதிரி in a way we have to accept people as they are. Yeah, they will change, not because of you, not because of me. The power of gospel can change. But today they are not changed people, they are not saints already, but they are definitely on the way to be made saints. So probably Romans 1:7 இருக்கிற அந்த ரிமார்க்கை நம்ம மனசுல வைத்துக் கொள்ளலாம். நம்மளும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள், தேவனால நேசிக்கப்படுகிறவர்கள் என்று பவுலடிகளார் ரோமாருக்கு சொல்றது போல நம்மளும் சொல்லலாம். நம்ம யாரை பார்த்தாலும் God loves this person, God is calling this person to be a saint. அவர்களும் மாறிடுவாங்க, அவங்களுக்குள்ளேயும் ஆண்டுடைய வல்லமை சீக்கிரத்துல செயல்பட போகிறது அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம இருக்கலாம். Praise the Lord. Thanks for joining the call. This one thing I want to tell you, நானும் பல வருஷங்கள் பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கேன், பைபிள் ஸ்டடியில் இன்வால்வ் ஆயிருக்கிறேன்.
ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா பைபிள் ஸ்டடி நாட் ஆல் டைம்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, எக்ஸைட்டிங்கா ஒரு பிரசங்கம் கேட்கிற மாதிரி கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது வந்து நம்ம படிக்கிறோம், இன்டெப்தா படிக்க ட்ரை பண்றோம். ஆனா இதுல ஆண்டவருடைய ரெவலேஷனை கேட்கணும். இல்லைன்னா வெறும் நோட் புக்ல எழுதியிருக்க தியரிட்டிக்கலா உள்ள போயிடும். சீக் ஃபார் காட்ஸ் ரெவலேஷன் இன் தீஸ் ஸ்கிரிப்சர்ஸ். நம்ம படிக்கிற காரியத்துல அந்த ரெவலேஷனை கேட்டுட்டே இருக்கு. எனக்கு இந்த ரெவலேஷனா ஆண்டவர் ரொம்ப பேசினது த பவர் ஆஃப் காஸ்பிள். நான் தான் சொன்னேன், ஒரு ஒருத்தருக்காக ஜோம் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு அற்புதம் நடந்த உடனே அவங்க இயேசுவை பத்தி சொன்னா அவங்க உடனே நம்புவாங்க. அது உண்மைதான். ஆனா அதோட பெரிய உண்மை என்னன்னா, அந்த காஸ்பிள நீ சொல்லிட்டீங்கன்னா நீ ப்ரே பண்றதுக்கு முன்னாடி அற்புதம் நடக்கும். இது எனக்கு பயங்கர ரெவலேஷன், த பவர் ஆஃப் சல்வேஷன். நவ திஸ் இஸ் சம்திங் இந்த மாதிரி ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. திருப்பி திருப்பி படிச்சு லார்ட் வாட் இஸ் தட் ரெவலேஷன் தட் யூ ஆர் ட்ரைங் டு கிவ் அப்படின்னு கேட்டு பாருங்க. த பவர் ஆஃப் ரெவலேஷன் இஸ் கோயிங் டு பி ஆசம் இன் आवर லைஃப்ஸ். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Thanks for joining the call. இவங்க சிஸ்டர் ஜீன், can you pray and close? Let's all close our eyes and pray. Hallelujah. Loving Heavenly Father, we just come to you in the mighty name of Jesus. Lord, thank you for this time that you've given to us, oh God, when we could come together as a church, oh God, and study from your word, oh Father. Lord, we thank you for the in-depth truth that you have taught us, oh God, the deep revelation, oh Father. Lord, though Paul was a learned man, oh Father, but yet he was humble, oh Father, before you. I pray, oh God, that we will have humility within us, oh Father God, that we will not be puffed up in pride with the knowledge of God, oh Father God, and rather we pray, oh God, that we will be able to share the gospel, the good news to the people around us, oh Father God. And also even as we learn, oh Father, help us not to judge the people around us, oh Father, but rather see them through the eyes of Jesus, oh Father God. And Father, we pray, we thank you for this time, oh God. I pray, Lord, whatever word we heard, oh Father, I pray, Lord, that we will be able to use it in our lives, oh God. Let us not only be hearers of your word. I pray, Lord, that we will continue to be doers of your word, oh Father, and help us to share the good news with one another, oh Father, that your name alone will be glorified, oh God. Thank you, oh Father. Lord, bless Pastor Nirmal even as he's sharing the word with us, oh God, and bless every person who's gathered here. We thank you for this time. In Jesus' mighty name we pray, believing. Amen. 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 Thank you. Thanks for joining. May the Lord bless you. Good night. Thank you. Thank you. Good night.